தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் விட்டு விடுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். லீவ் இட். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 37:8. முதலாவது பார்க்கின்ற பொழுது, எதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு, கோபத்தை விட்டு விடுங்கள். வேதத்துல அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வசனங்களை பார்க்கும்போது, பவுலும் பர்னபாவும் கோபத்தினால் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை காண்பிக்காது பிரியமானவர்களே. ஆகவே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் வேதம் சொல்லுது. ஆகவே கோபப்படவே கூடாது. கோபத்தை விட்டு விடுங்கள். கோபம், எரிச்சல் வேண்டாம். அன்பாய் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள். எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுங்கள். அன்போடு காரியங்களை நடப்பியுங்கள். இரண்டாவதாக, பாவத்தை விட்டு விடுங்கள். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எந்த பாவமான இருந்தாலும் தேவன் அவற்றை மன்னிக்கிறவர். ஆகவே உங்களுடைய பாவங்களை விட்டு விடுங்க. இனி பாவம் வேண்டாம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே துணிகரமான பாவத்தை விட்டுவிடுங்க. மூணாவது, துர்க்குணத்தை விட்டு விடுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22, 19, 24 வசனங்களை பார்க்கும்போது, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். துர்க்குணம் வேண்டாம். நல்ல குணம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பான் யாருன்னு வேதத்துல பாருங்க. விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்து பாருங்க. நல்ல குணம், துர்க்குணத்தை விட்டுவிடு, துன்மார்க்கத்தை விட்டுவிடு, தீய குணத்தை விட்டுவிடு. நாலாவதாக, விவாதத்தை விட்டு விடுங்க. நீதிமொழிகள் 17:14 சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. விவாதம் வேண்டாம். கணவன் மனைவினா விவாதம் வேண்டாம். நீ பிரச்சனை, பிரிவினை விவாதம், ஒருவருக்கொருவர் பார்சியாலிட்டி, ஒருவருக்கொருவர் இது போட்டிகள், பொறாமைகள். பிரியமானவர்களே, ஆகவே விவாதத்தை விட்டு விடுங்கள். ஐந்தாவதாக, கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். எபேசியர் 6:9 எஜமான்களே, அப்படியே நீங்கள் வேலைக்காரர் செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் அவரிடத்தில் பட்சபலம் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். கடுமையான சொற்களினால் யாரையும் திட்டாதீங்க. கடுஞ்சொல் வேண்டாம். கடுமையான வார்த்தைகளினால் யாரையும் காயப்படுத்தாதீங்க. எத்தனை பேரை நம்ம காயப்படுத்திருக்கோம், எத்தனை பேரை துன்பப்படுத்தியிருக்கோம். இந்த சொல்னால, வார்த்தையினால எத்தனை பேரை நம்ம திட்டி இருப்போம். கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். கடைசியாக, வம்பு வார்த்தைகளை விட்டு விடுங்கள். கொலோசியர் 3:8 இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூசணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகள விட்டு விடுங்கள். சில பேர் பாத்தீங்கன்னா வம்புக்குன்னே பேசுவாங்க. வம்புக்குன்னே நம்மகிட்ட சண்டை எழுப்பாங்க. வம்புக்கு வருவாங்க. நம்ம நல்லா இருப்போம், நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டோம், நம்ம யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டோம். ஆனா நம்மகிட்ட வம்புக்குன்னு வருவாங்க. வேண்டாம். வம்பு வார்த்தைகளை விட்டு விடுங்கள். முதலாவது பார்த்தோம், கோபத்தை விட்டு விடுங்கள். இரண்டாவது, பாவத்தை விட்டு விடுங்கள். துர்க்குணத்தை விட்டு விடுங்கள். விவாதத்தை விட்டு விடுங்கள். கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். வம்பு வார்த்தைகளை விட்டு விடுங்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பிலே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ் யூ.